ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். காலை வணக்கம் டு ஆல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கர வைரலாக போயிட்டு, அதாவது மிட் நைட்டில் வந்துட்டு ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிறாங்க. யாருன்னா ராணவ், ரஞ்சித் சார், விஜய் விஷால், அதுக்கப்புறம் நம்மளுடைய அருண். இவங்க 4 பேர் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, இன்றைக்கி லாஸ்ட் நாள் 2 நாளும் வந்து டாஸ்க் வந்து ரொம்ப மட்டமாக போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து ஏதாவது சுவாரஸ்யம் பண்ணலாம், ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ போராட்டத்துக்கு என்ன காரணம் சொல்லலாம்? ஏன்னா விஜய் சேதுபதி அவரோட எபிசோடில் வேறு நம்ம சொல்லணும், நீங்கள் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு அசிங்கமாகிடும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப சில்லியாக வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் வேணாம், ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மால் அருண் தான் உங்களுக்கு சூப்பராக ஐடியா கொடுப்பார்ல, அதை சொல்ல ஆரம்பிக்கிறார் ராணுவுக்கு. ஏன் ராணுவ கிட்ட சொல்கிறாருன்னா, ராணுவ தான் புதுசாக வந்த யூனியன் லீடர். என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட தான் ஒரு கார்டு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுன்றார். என்ன கார்டுன்னு பார்த்தா, சௌந்தர்யா வந்துட்டு கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட், அந்த தலையில் ஹெல்மெட் போடுங்கன்னு சொன்னதுக்கு இவர் போட முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்போ வந்து ரெஸ்ட் ரூம்க்கு அலோவ் பண்ண முடியாது சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை எடுத்து வை. அதான் உங்ககிட்ட அந்த கார்டு இருக்குல்ல, அந்த கார்டை வச்சு நீ கேளு, அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க. உடனே அதுக்கு நீ என்ன பண்ணு, யூனியன் லீடர் அசிங்கம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு யூனியன் லீடருக்கு நியாயம் வேணும்னு சொல்லி அதை அப்படியே பெருசாக்கி யூனியன் லீடர்கிட்ட போய் யூனியன் முன்னாடி போய் மன்னிப்பு கேட்க சொல்லி அதை ஒரு பெருசாக வந்து சண்டையாக்கிறே. அதே மாதிரி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லாத, யூனியன் கிட்ட ஃபுல்லாக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி, அப்போ தான் அது கரெக்டாக நடக்கும். அதே மாதிரி அந்த டைம் அவங்க வருவாங்க, வரவங்ககிட்ட அவங்ககிட்ட சொல்லு, எனக்கு தூக்கமே வரமாட்டுதுங்க, மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது, அன்றைக்கி பேசினவங்க வந்துட்டு என்னை வந்து ரொம்ப வந்து மனசை உறுத்துற மாதிரி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி ஒருத்தன் பேசினா அவன் எங்ககிட்ட வந்துட்டான், அவனை உரு நாங்கள் உரிச்சிக்கிறோம். யாரை உரிச்சிக்கிறோம்? ஓ, முத்துக்குமரனை சொல்கிறாரு. இந்த இதில் கூட இந்த ஒரு ரகசிய கூட்டணி ரகசிய பேச்சுவார்த்தையில் கூட ஒருத்தர் பேசினாரா, அவர் வந்து எங்ககிட்ட வந்தாரா, அவரை நாங்கள் உரிச்சிக்கிறோமா. யார்? அருண். எவ்வளோ ஒரு மட்டமான ஒரு புத்தி பாருங்கள். அதை சொல்லிவிட்டு இருந்தாலும் அந்த அம்மா என்னை கக்கூஸ் போகக்கூடாதுன்னு சொன்னது என் மண்டைக்கு ஓடிட்டே இருக்குது, அதனால் யூனியன் ஆஃபீஸ் முன்னாடி வந்துட்டு அவங்க சாரி கேட்க சொல்லு. அவங்க சாரி கேட்க மாட்டாங்க, உடனே என்ன பண்ண அதை பெருசாக்கி ஸ்ட்ரைக் பண்ணு, அவ்வளோதான். அதுதான். ஆனால் இன்னொரு விஷயம்டா, இதை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சனிக்கிழமை கேட்டாருன்னா, அண்ணன் தான் சொன்னான்னு என்னை மாட்டி விட்டுறதப்பா பார்த்துக்க அப்படின்றார். என்ன கொடுமைன்னா, இவர் உண்மையிலே முட்டாள்னு தெரியும், அதாவது இவர் பைத்தியம் தெரியும், ஆனால் சரியாகாத பைத்தியம்னு சத்தியமாக தெரியாது. ஏன் அப்படின்னா, சுற்றி இவ்வளோ கேமரா இருக்குது, இவ்வளோ கோடி பேர் மக்கள் பார்த்துட்டாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, விஜய்ஸ் வந்து கேட்கும்போது அண்ணன் தானே என்னை கோத்து விட்றாதுன்னு. கோத்து விட்டால் என்ன, கோத்து விடலாம் என்ன, எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்க போது யார் பண்ணாங்கன்ற விஷயங்கள். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில பேர் வந்து ஐடியா கொடுக்குறாங்க. இதையும் வந்துட்டு இந்த ராணை வந்து கேட்டுட்டு நாளைக்கு என்ன பண்ண போகிறா தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க அப்படின்றத மஞ்சரியும் தீபக்கிட்ட ஒரு அலர்ட் கொடுத்தாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஒரு சின்ன ஒரு கேமில் ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ண போகிறாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை வன்மமாக வச்சு தாக்குறாங்க. முத்துக்குமரன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பண்ணுறாரா? பண்ணானா நம்மளும் அவரை வந்து வச்சு செய்யலாம். பண்ண மாட்டாரா? என்ன பண்ணுறது? சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த 4 பேரில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? அதேமாதிரி உங்களுடைய போராட்டம் சப்போஸ் பண்ணாங்கன்னா இது ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்க வச்சு செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.